வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார். என்னுடைய நேம் வந்து அருள் செல்வன். நான் ஒரு தனியார் நிறுவனத்துல மேலாளரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விளக்கம் நீங்க கண்டிப்பா தந்தே ஆகணும். அது இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு ஒரே சட்டம் தான். ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு மனைவிக்கு தலாக் கொடுக்கும்போது மட்டும் இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்துகிறீர்களே தவிர, ஒரு முகமதியன் குண்டு வெடிக்கும் போதோ போலீஸ்ல திருடும் போதோ அடுத்தவங்க முன்னாடி கடத்தும் போதோ அந்த இஸ்லாமிய சட்டத்தை ஏன் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க? அன்னைக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் பயன்படுத்துறீங்க. இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம். அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி கேட்கலாம். அதாவது அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் முதலில் ஆதரிக்கக்கூடியவர்களாக நாங்க இருப்போம். முஸ்லீம் கற்பழிச்சா அவனுக்கு மரண தண்டனை கேளுங்க, நீங்க கொண்டு வாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் மத்தவன் கற்பழிச்சா உங்க சட்டப்படி கொடுத்துக்கிறங்க. இஸ்லாமிய சட்டப்படி கற்பழிச்சா மரண தண்டனை. முஸ்லீம் கற்பழிச்சான்னு சொன்னா இல்ல, அதான் முஸ்லீம் வந்து கற்பழித்தான் என்றால் அவனுக்கு இஸ்லாமிய சட்டப்படி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் எங்க சமுதாயம் நல்லா திருந்தும் என்பதற்காக வேண்டி முதலில் வரவேற்பவர்கள் நாங்க இருப்போம். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனையோ நண்பர்கள் குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது போக திருடுக்கு போலீஸ். நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுங்க? ஒரு பெண்களுக்கு தலாக் கொடுக்கும் போது மட்டும் உங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்துகிறீர்களே தவிர அந்த கொலை பண்ணுவதற்கோ கொள்ளையடிப்பதற்கோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் பயன்படுத்துகிறீங்க. ஆனா அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தை நீங்க பயன்படுத்தல. எதுக்கு பயன்படுத்தலங்கிறிய? அது அந்த கொலை பண்றதுக்கு உங்களுடைய இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் கையை எடுத்தான்னா அவனுடைய கையை எடுன்னு சொல்லுது. ஆனா நீங்க அதை செய்யல. அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறீங்க. அதாவது எதான் சொல்றேன், அதாவது சட்டங்கள் என்பது ஒரு சமுதாயமாக விரும்பி செய்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அரசாங்கம் அனுமதிக்கணும். எங்க ஆள் ஒரு திருட்டு தான் கையை விட்டுறோம், நாங்க எங்க இருப்போம்? எங்க இருப்போம் கேளுங்க. அதுக்கு நீங்க சட்டப்படி அங்கேயா இருந்தாங்க. இப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவது தவறுன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க. இல்ல, நீங்க மேக்சிமம் இது வந்து சுயநலம் தானே சொல்ல முடியும், இதை ஒரு பொதுநலம் சொல்ல முடியாது. இல்லங்க, நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க, விரிவான விளக்கின பிறகு கேளுங்க. அதாவது ஒரு நாட்டில் சட்டம் வந்து அரசாங்கம் அனுமதித்தால் தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர அரசாங்கம் அனுமதிக்கலன்னா செய்ய முடியாது. இந்த பொது சிவில் சட்டத்துக்கே இடம் இல்லைன்னு சட்டம் போட்டு திருத்திட்டாங்கன்னா அப்ப அதுலயும் நாங்க அதெல்லாம் கட்டுப்பட்டு போகணும். அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ கேளுங்க, அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் கடைபிடிக்க முடியும். அரசாங்கம் எங்களுக்கு தராத நிலையில செஞ்சா நாங்க இன்னொரு தப்பு செஞ்சவங்க ஆயிருவோம். குண்டு வெடிக்கிற ஆளை தூக்கி நாங்க மரணத்தை கொடுப்போம். அந்த அதிகாரத்தை தர சொல்லுங்க. ஜமாத்துகள் வந்து குண்டு வெடிக்கிற ஆளுகளுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதி தர்றோம். பார்லிமெண்ட்ல சட்டம் பாஸ் பண்ணுங்க. நாங்க குண்டு வச்சவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா எங்களுக்கு கொடுத்துருவீங்க நீங்க மரண தண்டனை. சட்டத்தை நாங்க கையில் எடுக்க முடியுமா? நீங்க தாங்கிற தராம இருந்துகிட்டு செய்யற கையை கட்டி போட்டுக்கிட்டு வாயை கட்டி தின்னா எப்படி திங்கிறது? வாயில பிளாஸ்டிக் போடாம திங்க சொன்னா திங்குவோம். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா அதை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தந்திருக்கிறீங்க. தலாக் விஷயத்துக்கு அரசாங்கம், நீங்க என்ன அரசாங்கம்? இந்த விஷயத்துக்கு அதெல்லாம் நான் எங்க 3 நாள் ஜெயிலாம் போடுவேன், கையில வெட்டக்கூடாதுங்கிறீங்க. நாங்களும் போய் ஜெயில போய் திண்டு வந்திருக்கிறோம். இதான தவிர நாங்களாம் தேர்ந்தெடுத்து கொண்டாத சட்டம் அப்படி இருக்குது. சட்டத்தை கட்டுப்படுவோம், குழப்பம் செய்ய வேணாம். என்ன நாட்டில் சட்டம் இருக்குது எல்லாரும் கட்டுப்படுவோம் சொல்றேன். சொல்றேன், சபையில இவ்வளவு பேரை சாட்சியா வைத்துக் கொண்டு கிரிமினல் சட்டத்திலையும் இஸ்லாம் சொல்றபடி முஸ்லீமுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லீம்கள் ஆதரிப்பீர்களா? முஸ்லீம் கொண்டு தூங்க எல்லா முஸ்லீம் தூக்குறாங்க, நாங்க ஆதரிக்கிறோம். இந்த மேடை மூலமா உலகத்துக்கு சொல்றோம். இது டிவிலையும் போது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போறாங்க. சொன்னா ஓகே, நாங்க சொல்றோம் இந்த திருட்டு இந்த மாதிரி குற்றங்கள் குறையதா இருந்தா கையை வெட்டினா தான் குறையும். முஸ்லீமுக்காக கொடுப்போம், அவனாச்சு திருடாம இருக்கட்டும். எங்க சமுதாயம் திருடாம இருக்குமா இல்லையா? அதை நாங்க வரவேற்போம். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி இருக்காங்க. அதாவது தீண்டாரஞ்சமனுடைய ஒரு தீவிரவாத குரூப் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்க வந்து அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இஸ்லாமியர்களை அல்ல அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப முடிஞ்ச முகராம்ல சியாங்கிற பிரிவுக்காரங்க வந்து அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளே ரத்த ஆறு ஓடிச்சு. இஸ்லாமாபாத்ல ஒரு 6 பேர் கூட இறந்தாங்க. இது தொலைக்காட்சியில் நேரடியா பார்த்த ஒரு செய்தி. ஆனா அந்த உலமா சபை இந்த குரூப்புக்கு ஏன் இன்னும் ஒரு பதில் சொல்லல? இந்த உலமா சபை ஏன் இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கல? இதுக்கு ஒரு தெளிவான ஆதாரபூர்வமான விளக்கம் தேவை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அதாவது இதுக்கு வந்து சொல்லலன்னு சொல்லக்கூடாது. இப்ப வந்து நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பருவத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஊருக்கு நடந்துச்சு. தமிழகத்துல ஊருக்கு என்னுடைய சொந்த ஊர்ல நடந்துச்சு. அறியாம காலத்துல உலமாக்கள் நாங்க சொல்லித்தான் அடியோட ஒழிச்சு குறைச்சி இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நாகூர்லயும் ஒரு சென்னையிலையும் நடக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆக்கியிருக்கோம்.
விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊருக்கு ஊர் நினைச்சிருந்த கத்தியில குத்திட்டு போகுது. காட்டுமிராண்டித்தனம். நபிகள் நாயகன் சொன்னாங்க, துன்பம் வரும் பொழுது கன்னத்தில் அறைந்து கொள்பவனும் சட்டையை கிழித்துக் கொள்பவனும் கூப்பாடு ஒப்பாரி வைக்கக்கூடியவனும் என்னை சேர்ந்தவனே இல்லை. நபிகள் நாயகன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கத்தியில குத்திக்கிறது, உடம்பு துன்புறுத்திக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிற காரியம் இல்ல. இவன் என்னமோ ஒருத்தர் கொல்லப்பட்டாருங்கிறதுக்காக வேண்டி அன்புல செய்யறதா நினைத்துக் கொண்டு இப்ப நாக்கு வெட்டி ஒருத்தர் உண்டியல்ல போட்டாருனாங்கல்ல, அந்த மாதிரியான கிறுக்கணமோ பண்ற வேலை. நாக்கு ஊட்டி ஜெயலலிதாவுக்காக உண்டியல்ல போட்டாருங்க ஒருத்தர், இப்ப நாக்கு அறுத்து காணிக்க செலுத்தினாராம்ல, அந்த மாதிரி இங்க உள்ள சில கிறுக்கணமோ அடிச்சுக்கிறாங்க. இதை நாங்க கண்டிக்கலன்னு சொல்லாதீங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு அந்த மக்களை மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அறியாம இஸ்லாத்தை சரியா அறியாம இருந்தாங்க. இந்த படிப்பறிவு காலத்துலதான் கரெக்டான இஸ்லாம் மக்களுக்கு போய் சேருது. அதுக்கு முந்தையெல்லாம் கரெக்டான இஸ்லாம் போய் சேரவே இல்லை. குர்ஆன் தமிழ்ல வரலங்க. குர்ஆன் தமிழ்ல மொழிபெயர்க்காம சும்மா ஏதோ வாயில சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷமாகத்தான் ஒரு இஸ்லாம் தான் என்ன, ஒரு கொள்கை அடிப்படையில் விளங்கி பின்பற்றக்கூடிய சமுதாயம் உருவாக்கிட்டு வருது. வரதட்சணை குறைஞ்சிருக்குது, வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் பெருகி இருக்கிறாங்க, பள்ளிவாசல் தொழக்கூடிய இளைஞர்கள் பெருகி இருக்கிறாங்க, பீடி கூட குடிக்கிறது நிப்பாட்டின இளைஞர்கள் உடல் கேடு தொடக்கூடாது விட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய மாற்றங்கள். இந்த பஞ்சா, அதுக்கு பேர் பஞ்சாங்கிறது முஹர்ரம் பண்டிகையில செய்யற காரியம், அதையெல்லாம் நிறுத்தினவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால சொல்லலன்னு சொல்லாதீங்க. அது காட்டுமிராண்டித்தனம், கொடிய செயல், அது இஸ்லாத்துக்கு ஒவ்வாத செயல், அறியாமையில செய்யறாங்கிறது சந்தேகம் கிடையாது. நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் குறைக்குவோம். நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 20 கோடி 30 லட்சம் முஸ்லீம்கள் இங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் போனா, மெட்ராஸ் ஊர்வலத்தில் 100 பேர் இருப்பானா? அவ்வளவுதான். 100 பேர் செய்யற காரியம் டோட்டல் இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமா நான் கேட்கிறேன். ஒரு 100 பேர் போனாங்க, அவ்வளவுதாங்க மெட்ராஸ்ல. இது ஒரு பெரிய இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டியா? அவனும் குறைவான், நாளடைவில் அவனும் குறைஞ்சிருவான்.